அதாவது 22 நாளில் நம் இலங்கை கடலோர பிரதேசத்தை நடந்து சாதிக்கணுங்கிறது ஓகே சரி சரி நீங்கள் கஞ்சி தண்ணி போட்டு தான் நான் வளர்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இவங்களை வளர்க்க. ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு சரியான பெருமையாக இருக்குது. அவையில் வந்து இது சம்பந்தமாக விளங்கப்படுத்தினோம் என்னென்னா, ஜனாதிபதிக்கு வந்து இந்த பொருளை வழங்குறதா இருந்தால் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நான் உங்கள் லிவாஸ் வந்து மட்டக்களப்பிலேருந்து வந்திருக்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் எந்த இடம் லிவாஸ்? காளிமுகத்திடல். ஆனால் இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த இடத்தை பொறுத்தளவில் நிறைய விடயங்கள் நடந்தது. நிறைய விடயங்கள் இதுக்கு முன்னுக்கு வந்து மக்கள் நிறைய போராட்டங்கள் இங்கே நடந்தது. போராட்டங்களுடைய முடிவுகள் வந்து இந்த இடத்துல கிடைச்சது. சரி, நாங்கள் இப்போ ஏன் வந்திருக்கிறோம்ன்றதை தான் நாங்கள் சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு விக்னேஸ்வரன் சம்பந்தமாக தான் கேட்கொண்டாங்க. அவர் சம்பந்தமாக தான் மலையாளத்துலேருந்து வந்தது. ஆனால் அவர் கோரிக்கைகள் வந்து உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கைகள் அவர் வச்சிருந்தார். 3 கோரிக்கைகளும் வந்து மலைய மக்கள் வந்து பணிப்பெண்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது ஒரு விஷயம். அடுத்தது வந்து மலைய மக்களை வந்து தோட்டக்காட்டான் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இழிவுபடுத்துறதை வந்து கட்டாய தடை செய்ய அந்த ஒரு கோரிக்கை. மக்களுடைய சாதனையாளர்களை வந்து சரியான முறையில் ஊக்குவிப்பு வழங்கணும், அரசாங்கம் வந்து வழங்கணும் என்றதையும் அதில் சொல்லியிருந்தாங்க. அதை விட அவரோட சாதனைகள் சம்பந்தமாகவும் கேட்கொண்டாங்க. என்னென்னா, அவர் வந்து 20க்கு மேற்பட்ட சாதனைகளை அவர் புரிஞ்சிருக்கிறார். அப்போ ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம்டா, ஒரு மலையகம்ன்றது நாங்கள் அண்மையில் மலையகத்துக்கு போயிருந்தோமே, அந்த மலையகத்தை வந்து நாங்கள் பார்த்துருந்தா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு குடியிருப்புக்கு போகிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் இப்படி பாதைகளுக்கால வளைஞ்சு தான் மலையில் ஏறி போகணும். அப்படியான ஒரு சூழலுக்கு தான் நாங்கள் அவங்கள போய் சந்தித்தோமே. அந்த இடத்துல இவ்வளோ நிறைய சாதனைகள் நடந்துருக்குது. அந்த சாதனைகள் வெளியில் வர வேண்டிய தேவை இருக்குது. அந்த சாதனைகள் வந்து உண்மையில் உலகத்துக்கு தெரியணும். அந்த சாதனைகளை பொறுத்தளவில் மக்கள் வந்து அதை வந்து சரியான முறையில் அந்த மற்ற இளைஞர்களும் அல்லது யுவதிகளும் அந்த சாதனைகளை புரிகிறதுக்கு முன்வரும். ஏனெண்டா அதுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கிறது என்ன, எங்களோட சமுதாயம் வந்து ஊக்குவிப்பு தன்மை. ரைட், இனி வந்து அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நாங்கள் என்ன சாதனை, அவர் இப்போ என்னத்துக்கு வாரார், என்ன சாதனை புரிய போகிறார், நாங்கள் ஏன் அவரை இங்கே சந்திக்க போகிறோம்ன்றதெல்லாம் நாங்கள் அப்புறம் கேட்போம். ஏன்னா இப்போ முதலே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு என்ன தெரியாது. சரி, எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானுக்கு சேர்த்துவேன். அதோட இந்த இப்படியான சாதனையில் புரிகிற நீங்கள் நிச்சயமாக எங்களோட தொடர்புங்க. உங்களோட வீடியோவில் நாங்கள் சாதனையில் வெளிச்சம் போட்டு வெளிக்கொண்டு வருவோம். ரைட், வாங்க நாங்கள் காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே நாங்கள் ஹோல் பிளேஸில் நிற்கிறோம். பாருங்கள், ஹோட்டல் உண்டு. இதுதான் அந்த ஹோட்டல். நான் சொன்ன எங்களோட கேமராமேன் வேறு தான் காட்டலன்னு கடன் கவலைப்பட்டவர். இப்போ காட்டிருக்கு. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னதுக்கு சந்தோஷம்? அதுக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து முக்கியமான இடம். நான் சொன்னதானே கோல்பேஸில் நிற்கிறோமே, கோல்பேஸில் நிற்கிறோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பீரங்கி எல்லாம் இருக்குது. 21 வீட்டு தீக்கிறது. அந்த அரச இதுகளுக்கு வந்து 21 வீட்டு தீக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். நிறைய அதிசயங்கள். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா இடத்தையும் பார்க்குறோம்ல தானே. இந்த இடம் வந்து நிறைய மக்களோட சில போராட்டங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்த இடத்துல இந்த இடம் முக்கியமான அது ஒரு இது. நாங்கள் பீரங்கிகளுக்கிட்ட வந்துட்டோமா. இதுதான் அந்த பீரங்கிகள் ஆற்ற காலத்தின் உள்ளாந்தர் காலத்தின் உருவாக்கப்பட்டதுகள் தான் இதெல்லாம். பாருங்கள், கட்டிடங்கள் எப்படி இருக்கேன்டா. கொழும்பண்டா ஹோல் பிளேஸில் வந்து இவ்வளவு ஹோட்டல் தான்.
காளிமுகத்திடலுக்கிட்ட அவர் நெருங்கிட்டார். இப்போ தற்பொழுது காளிமுகத்திடலுக்கு வந்துட்டார். அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அதே இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறார். அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ காளிமுகத்திடலுக்கு வந்திருக்கிறார் விக்னேஷ். கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் இப்போ 3 குறிக்கோளுக்காக ஜனாதிபதியை சந்திக்க 3 கோரிக்கையை முன்வச்சு இந்த இலங்கை சுற்றி நடக்கிற நடைப்பயணத்தை மேற்கொண்டேன். 22 நாள் நடைப்பயணமானது எனக்கு வந்து மக்கள்கிட்ட ஆதரவும் 22 சமூக நல அமைப்போட உதவியாலும் வெறும் 17 நாளில் இன்றைக்கி இந்த சாதனையை நான் வந்து நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கேன். முதல் கோரிக்கையானது நம்ம இலங்கை நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற அத்தனை பெண்மணிகளும் அவங்களோட பாதுகாப்பை கருதி முதல் கோரிக்கையை நான் கொண்டு போயிருக்கேன். அவங்க நல்லபடியாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சரியான முறையில் உதவிகள் வழங்கப்படுதா, அவங்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்படுதா, அவங்களுக்கு நிதி உதவி சரியாக கிடைக்குதா, அவங்கள சரியான முறையில் பராமரிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு முன்கோரிக்கையை வச்சு இலங்கை எம்பசியும் வெளிநாட்டு எம்பசியும் நம்ம ஜனாதிபதியின் கண்காணிப்பு கீழே அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள கண்காணிக்கணும், அதுக்கான ஒரு குழு அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை ஒன்று. 2வது கோரிக்கை மலையகத்தை சேர்ந்த எங்களுக்கு இந்த இப்படி ஒரு பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, தோட்டக்காட்டான்னு. அந்த பேர் வந்து இனிமேல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு இழிவுபடுத்துகிற ஒரு சொல். அது ஒரு தண்டனைக்குரிய விடயமாக கருதுகிறோம் நாங்கள். இனிமேல் அந்த பேரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை. 3வது கோரிக்கை என்கிற மாதிரி உலக சாதனையாளர்கள் இந்த மலையகத்தில் மட்டும் இல்லை, இலங்கை நாடு முழுவதும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க, அவங்களுக்கான ஒரு பெருமையை கொடுங்க. நாங்கள் பாடுபடுறது, உயிரை பணைய வைக்கிறது, கஷ்டப்படுறது எங்களுக்காக மட்டுமே இல்லை, நம் நாட்டுக்காகவும் நம் தேசத்துக்காகவும் எங்கள் ஊருக்காகவும் ஒரு பெருமையை சேர்க்குற வகையில் தான். ஸோ எங்களுக்கான அங்கீகாரத்தை தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வேளையில் இந்த நிமிஷத்தில் நம்ம சமூக நல அமைப்புகள் 23 அமைப்புகள் எனக்கு வந்து ஆதரவை கையளிச்சிருக்காங்க. பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளக்குங்க தான் எல்லாத்தோட கையிலையும் இருக்குது. ஸோ அவங்களோட ஃப்ளக்குங்க தான் எங்கள் ஒருத்தவங்களோட கையில் இருக்குது. அந்த அமைப்புகள் இல்லைன்னா இந்த சாதனைகள் இல்லை. அதே மாதிரி எனக்கு பாதுகாப்பு இது வரைக்கும் கொழும்பு காலிமுகத்தொடரில் துவங்கினதுலேருந்து இதே காலிமுகத்தொடரில் முடிக்கும் வரைக்கும் எனக்கு இந்த பாதுகாப்பு உதவியை இராணுவம் மற்றும் போலீஸ் நிலைய உத்தியோகஸ்தர், நேவி உத்தியோகஸ்தர் அவர்களுக்கு புரிஞ்ச எங்களோட கிரிவலம் அறக்கட்டளை கதாநாயகன் கிரி அண்ணா, உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் தேங்க்ஸ் சொல்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து தம்பி வருது இங்கே பேனர் கொஞ்சம் இங்கே வரட்டும் முன்னுக்கு. அவ்வளோ பேர்த்துக்கும் நான் சிறந்தாழ்ந்து இந்த நேரத்தில் நான் நன்றி கூறிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சரி சரி. ஓகே சரி சரி. நீங்கள் வாங்க. சரி ஃபோட்டோஸ் கொஞ்சம் அணிங்களே. என்ன எந்த ஃபோன் எந்த ஃபோனில் ஃபோட்டோஸ் கொஞ்சம் அணிங்க தயா. para untuk itu.
வணக்கம், நான் நுவர்லியா மாவட்டம் கொட்டியாக்குளி தோட்டம் மத்திய பிரிவு பகவந்தலாவை. நான் வந்து இது வரைக்கும் ஏகப்பட்ட சாதனைகளை செஞ்சுருக்கேன். இந்த சாதனையை கையில் எடுத்திருக்கேன். அதாவது 22 நாளில் நம் இலங்கை கடலோர பிரதேசத்தை நடந்து சாதிக்கணுங்கிறது ஒரு 3 கோரிக்கையை முன் வச்சு ஜனாதிபதி அவர்களை சந்திக்கணுங்கிறது ஒரு ஆசையாக இருந்துச்சு. அந்த வகையில் நான் வந்து 17வது நாள், இன்று 17வது நாளே நான் வந்து சாதனையை நான் வந்து நெருங்கிட்டேன், அடைஞ்சிட்டேன். அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்த மலையக சமூக அமைப்புகள் 22க்கும் எனக்கு பாதுகாப்பு தந்த போலீஸ் உத்தியோகஸ்தர், இராணுவ உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கடற்படை உத்தியோகஸ்தர்களுக்கு அவங்கள அமைச்சு இந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு வழங்கிய கிரிவல கட்டளையின் நாயகன் கிரி அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. சந்திப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா இருக்குது, முதல் நாளே வந்து நமக்கு வந்து கொழும்புலேருந்து நம்ம சிலாபம் போனோம். புத்தளம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம். புத்தளம் போனோம். புத்தளத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு வரவேற்பு தந்துனாங்க. நம்ம சமூக நல அமைப்புள்ள ஒரு அமைப்பு நமக்கு வந்து ஒரு சிறந்த முறையிலான ஒரு வரவேற்பை தந்து எனக்கு தேவையான உபகரணங்கள், தொலைபேசி, ஷூஸ், இந்த மாதிரி நிறைய உதவிகள்லாம் செஞ்சு நமக்கு தேவையான உதவிகளை செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கறி வழியாக நம்ம யாழ்ப்பாணம் போகணும். யாழ்ப்பாணம் மன்னாரில் வந்து ஒரு சிறந்த பூனேரி போலீஸ் நிலையத்திலும் மன்னார்லையும் வந்து சிறந்த ஒரு வரவேற்பு இருந்துச்சு. போலீஸ் உத்தியோகஸ்தர், தலைமை உத்தியோகஸ்தரே நம்மளை வரவேற்று அவரோட பங்களாவிலேயே அவரோட ரூம்லேயே நம்மளை தங்க வச்சு நிறைய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து நல்ல சலுகை பண்ணார். அதே மாதிரி அடுத்த நாள் மன்னாரில் வந்து நம்ம அமைச்சர், அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து வணக்கம், நான் நுவர்லியா மாவட்டம் கொட்டியாக்குளி தோட்டம் மத்திய பிரிவு பகவந்தலாவை. என் பேர் ஆர்.ஏ. விக்னேஸ்வரன், வயசு 32. நான் வந்து ஒரு 3 கோரிக்கையை ஜனாதிபதியிடம் கையளிக்கணும்னு சொல்லி ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டேன். அதாவது இலங்கை கடலோர பிரதேசத்தை 22 நாளில் நடந்து சாதனை பண்ணணும். அந்த சாதனையோட இவற்றை குறிக்கோள், வேண்டுகோளை, கோரிக்கையை வந்து ஜனாதிபதி ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாட்டில் இந்த சாதனை பயணத்தை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தேன். இதே கடல் ஒரு பிரதேசத்தை இதே காலிமுகத்தடையில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 17வது நாள் என்னோடய சாதனை நிறைவுக்கு வந்திருக்குது. அந்த வகையில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம நாட்டுக்கும் நம்ம மலையகத்துக்கும் இன்னொரு புதிய பதக்கங்களும் பேரையும் நான் கொண்டு வந்துட்டேன். அது அம்பாறை, காலி அப்படின்னு வந்து இப்போ நம்ம வந்து கொழும்பு காலிமுகத்தடையில் வந்து சேர்ந்துருக்கோம். இந்த சாதனையானது ரேபா வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக, இந்தியாவில் உள்ள அமைப்பு வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலமாக இந்த சாதனையை வந்து அங்கீகரித்து எனக்கு இந்த சாதனை பட்டத்தை தந்திருக்காங்க. இந்த சாதனை வந்து 22 நாள் எனக்கு டைட்டில் இருந்துச்சு. ஆனால் நான் 17 நாளில், அதாவது 5 நாள் முன்னுக்கே நடந்து பெரிய ஒரு சாதனையை நிலைநாட்டிருக்கேன். அந்த வகையில் ரேபா வேர்ல்ட் ரெக்கார்ட் இதே வந்து நடந்திருக்கு. மொத்தமாக 3866 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 17 நாளில் கடந்து சாதனை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இது வந்து என்னோட அம்மாவோட தங்கச்சி, எங்கள் சித்தி சிவரஞ்சனி, அவங்களோட பாபா. இது என்னை பெற்று இவ்வளோ பெரிய சாதனையாளர் ஆக்கின எங்கள் தெய்வம் என் அம்மா. இது என் கூட வந்தவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என் அன்பு சகோதரன் தயா. இவரும் நானும் ஏற்கனவே நாங்கள் பல சாதனைகள் செஞ்சுருக்கோம். இந்த முறை நான் மட்டும் தனியாக செஞ்சுருக்கேன், இந்த சாதனைக்கு இறங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் முக்கியமான ஒருத்தருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என் அன்பு மனைவி சுகன்யா. அவங்கள்ட்ட வழிகாட்டலும், அவங்கள்ட்ட சப்போர்ட்டும், அவங்கள்ட்ட கண்ணீரும் தான் என்னை வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அவங்க கொட்டக்குள மேல்ஃபீல்ட் எஸ்டேட்டில் ஒரு எஸ்டேட்டில் தான் அவங்களும் இருக்குந்தாங்க. இப்போ அவங்களும் வெளிநாட்டில் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காகவும் நான் அவங்கள ரொம்ப இந்த டைமில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் ஒய்ஃப் அவங்களோட ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, அடிக்கடி பார்த்துருப்பீங்க நம்ம மீடியாவுக்கு, சோஷியல் மீடியாவிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்ல. தேங்க்யூ ஸோ. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒய்ஃப் இல்லைன்னா இந்த சாதனையும் இல்லை. அவங்கள்ட்ட ஊக்குவிப்பு தான். அப்போ மேலே வந்துடலாம், நீ ட்ரை பண்ணு, விட்டுறாத. ஒவ்வொரு காட்டுலேயும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். என் கால் பாதத்தை இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். சுகன்யா தான் உங்களுக்கு தெரியும்,
ஒருத்தருக்கு மூட்டு ஒரு அளவு வீங்கினாவே யாராலையும் நடக்க இயலாது. எனக்கு இந்த 17 நாளாக நடக்கவே முடியாமல் நான் இந்த நடைபயணத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த மூட்டு எங்கே இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். අපේ ගම්වල ගම උදව් කරන්න සෝෂල් සර්විස් කරන්න ටීම් 22ක් තියෙනවා. ඒ 22කින් ආදරෙන් පරිස්සමින් තමයි මම මේ ගමන කරේ. ඒ වුණාට මට මේ ආරක්ෂාව වෙනින් බලද්දී යාපනයේ අපේ ගිරිවලම් අරකටලේ කියලා ගෲප් එකක් ඉන්නවා. ඒ නාමින් ලොක්කා තමයි ගිරිවලම් අයියා. එයා තමයි අද වෙනකන් මගේ ආරක්ෂාව බල කරලා මට සතුට දීලා මම කොයිද ඉන්නේ තප්පරට කොයිද ඉන්නේ කියලා ඔයාලා බලලා CID ආමියකින් පොලිස්තුමා ඔක්කොමට දැන් මේ වෙලාව මම ස්තුති කරනවා. ඒ වෙනුවෙන් ගිරිවලම් අයියටත් මේ වෙලාව හොළුව නමලා මම ස්තුති කරනවා. ඉතින් එයාවත් අපේ නැෂනල් ටීම් එකේ ඉන්නවා. අපි ඇත්තටම අපි ප්ලෑන් කරන්නේ හැබෑ දක්ෂයව තෝරලා එයාව ගමනක් ගෙනනවා. අපිට වැඩක් නැහැ ලැන්ග්වේජ් එක මොකද්ද, ජාතිය මොනවද පොලිෂ් කරලා තියාගන්න. නැෂනල් ටීම් එකට කවුරු වෙයිද කියන්න බෑ. ඕගොල්ලෝ එන්න ඕන. ඉතින් ඒකකින් අපි එහෙම කරනවා. ඒකලා ඉන්න ඊට පස්සේ කට්ටියත් එක්ක එකතු වෙනවා. සර් මම පස්ස කතා කරන්නේ අපි පස්සේ කතා කරමු. හරි. සර් නෝනේ. ඒ සර් අද අපි මෙතෙන්ට එක්ුණේ විග්නේශ්වරන් මහතා ඇත්තටම ශ්‍රී ලංකා රට වෙනුවෙන්. ඔහු ලෝක වාර්තාවක් අද පිහිටෙව්වා. ඉතින් ශ්‍රී ලංකාව වටේ මුහුදුබඩ මාර්ගය ඔස්සේ ගමන් කරලා කිලෝමීටර් 3000 ගානකටත් වඩා ප්‍රමාණයක් ගමන් කරලා දින 17කින් තමන්ගේ රට වටා සංචාරය දින 17කින් අවසන් කරලා අද ශ්‍රී ලංකා වාර්තාවක් ඒ වගේම ලෝක වාර්තාවක් පිහිටුවා. ඉතින් අපි ශාරීරික අභියෝගතා සහිතවන්ගේ ක්‍රිකට් සංගමයේ විදිහටත් ශ්‍රී ලංකාවේ ආබාධිත ක්‍රිකට් කරන සංවිධානයේ විදිහටත් අපි කියන්නේ ඇත්තටම මේ රට ඔක්කොමල්ලට අයිති. අපිට දැන් සිංහලද දෙමළද මුස්ලිම්ද කියන කිසිම දෙයක් අදාළ නැහැ. ඒ වගේම තමයි අපි අපේ ක්‍රිකට් කණ්ඩායමනුත් අපි පෙන්ලා තියෙනවා. අපේ ජාතික සංචිතයේ ඉන්නවා සිංහලයි ඉන්නවා දෙමළයි ඉන්නවා මුස්ලිම්මයි ඉන්නවා. ඒ වගේම සිවිල් කට්ටිය ඉන්නවා උපතින් ආබාධ වෙච්ච අය, ඇක්සිඩන්ට් වලින් ආබාධ වෙච්ච අය, ඒ වගේම වෙනත් හේතුන් නිසා ආබාධ වෙච්ච අය. ඒ ඔක්කොමල්ලට ඒ වගේම සිවිල් ජනතාව, හමුදාව, පොලිසිය, ඒ වගේම තමයි LTT එකේ ඉඳලා පුනරුත්ථාපනය වෙච්ච අපේම සහෝදර සහෝදරියන් ඉන්නවා. ඉතින් අද ඔය ඔක්කොමල්ලා අපි අවුරුදු 30 ගානක් දෙකට බෙදලා යුද්ධ කරාට අද ඔක්කොමල්ලා එකට එකතු වෙලා එක රටක් වෙනුවෙන් රට ජය ගන්න ක්‍රියා කරනවා. ඉතින් ඒ වගේම හැම ක්‍රීඩාවෙම මේක තියෙනවා. ඉතින් අපි ලෝක වාසී ජනතාවටත් කියන්නේ ඇත්තටම මේ රටට ඕගොල්ලෝගේ උදව් කරන්න. ඒ වගේම තමයි අපි ඔක්කොමල්ලා එකමුතු වෙලා ඉන්නවා. ඉතින් අපි කැමති නැහැ වෙන අය ඇවිල්ලා මේ රට නැවතත් බෙදීමකට ලක් කරනවාට. ඉතින් මේ ක්‍රීඩාව තමයි මේ එකමුතුවර පෙන්වන්න තියෙන හොඳම තැන. ඉතින් ශාරීරික අභියෝගතා සහිත වුවන්ගේ ක්‍රිකට් සංගමේ සභාපතිවරයා විදිහට මම විග්නේශ්වරන් මහතාට බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. අද ඔහුත් කිසිම ಜಾති ભેදයක් නැතුව රට වටේ ගිහිල්ලා අද මෙතෙන්ට එද්දී මෙතනත් හැම ජාතියකම අය හිටිය ඔහු පිළිගන්න. ඉතින් ඒක ලොකු පණිවිඩයක්. ඒ වගේම මේ ක්‍රීඩාවෙන් මේ රට එකමුතු කරන්න පුළුවන් හොඳම බේත ක්‍රීඩාව කියන එක තමයි අපි කියන්නේ. ඉතින් ඒම නිසා මම නැවතත් ස්තුතිවන්ත වෙනවා විග්නේශ්වරන් මහතාටත්. ඒ වගේම මේ කාර්යය සාර්ථක කරගන්න උදව් කරපු තිරුවලම් ෆවුන්ඩේෂන් එකට. ඒ වගේම මම කියන්නේ නම් මිස්ටර් ඊශ්වරන් කියලා ඊශ්වරන් මහතා මේක පිටිපස්සේ ඉන්න නියමුවෙක්. ඉතින් එතුමාටත් මම ස්තුතිවන්ත වෙනවා. මේ සඳහා මේ ක්‍රියාමාර්ගය සඳහා අතහිත දීමත් මේ සඳහா අපිට ආරාධනා කිරීම සම්බන්ධව මම බොහොම ස්තුතිවන්ත වෙනවා. நிச்சயமாக நாங்கள் அன்னை தெரேசா உதவு உள்ளங்கள் சமூக நலவாய்ப்பு என்கின்ற பேரில் எங்களுடைய நோக்கம் கல்விக்கு கரம் கொடுப்போம், கற்றோருக்கு இடம் கொடுப்போம் என்பதோடு அது மட்டுமல்லாது சமூகத்திற்கு தேவையான எங்களால் முடிந்த நல் உதவிகளை
எங்களுடைய அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அத்தனை அங்கத்தவர்களும், அதாவது எங்களுடைய மதிப்பிற்குரிய கௌரவத்துக்குரிய தலைவி அவர்கள், நிஷா அவர்கள், அதே போல் எங்களுடைய அமைப்பிலே அதிகமானவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். இந்த பெண்கள் மூலியமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது நிச்சயமாக இந்த மண்ணிலே பல வேலை திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இலங்கையின் சகல மாவட்டங்களையும் கரையோர பகுதியாக கடந்து வந்திருக்கிறேன். அவற்றை அம்மா நீங்கள், அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி உணர்றீங்க உங்களோட பிள்ளையின் பயணத்தை? பிள்ளைங்கள்ட பயன்ட்டு நான் எதிர்பார்க்கல, இது எனக்கே தெரியாது. கொழும்புக்கு வேலைக்கு வந்த வாக்கில் தான் வந்தார். எல்லாம் முடிச்சுட்டு தான் சொன்னார், அம்மா நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், உன்னால் முடியுமா அப்படின்னு. எனக்கு பேச முடியல. உன்னால் முடியுமான்னு. இல்லைம்மா, நீ ஒன்று ஆசீர்வாதம் இருக்க முடியும், எனக்கு முடியும், கட்டாயம் நான் இதை செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக. அப்போயும் நான் தடங்கல் பண்ணேன், பயம்தானே. அப்போ 100 பிளட் கால் வச்சு நெஞ்சில் உடைச்சான். அந்த நேரமாக நான் அதை கண் கொண்டு பார்க்கல, அது நான் பார்க்கல. ரொடியில் தான் கேட்டேன், ஏன் அப்படி அது என்னட்டு சாதனம்மா, அது உலகத்துக்கு தெரியப்பட்டு இன்னும் இந்த மாதிரி பிள்ளைங்கள இந்த இடத்துக்கு நான் கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு அவருட்டு ஒரு ஆர்வம் அது. அப்போ அதனால அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை தான் பட முடிஞ்சு வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நான் நிறைய எந்த நேரம் தூங்க மாட்டேன். நான் எந்த நேரம் கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், தம்பி எங்கே இருக்க அம்மா. ஒரு இடத்துல போயிட்டு அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். அம்மா நான் இந்த இடத்துல அமர்ந்துட்டேன், நான் இருக்கிறேன், இப்போ நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். 24 மணி லைவில் எனக்கு பேசினார். அந்த ஒரு இடத்துல அடித்தது மட்டும் தாங்க முடியாது. இப்போ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, இப்போ கிளிநொச்சி, முல்லைத்தீவு, பிஸ்வமாடு, ஜாழ்ப்பாணம் போக்குள்ள ஒரு கிரிவலம் ஃபவுண்டேஷனுக்குள்ளால அவருக்கு சரியான பாதுகாப்புக்கான உதவி திட்டம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு சரியான பெருமைன்னு கேட்டால், நிறைய இடத்துல எங்களோட பகுதியில் அவன் பிறந்து வளர்ந்த இடத்துல கூட இவங்கள கணக்கெடுக்கலை. எனக்கு கேட்டால் சரியான பொறாமை. இவங்க இப்போ வர வேண்டியதில் இவங்க ஆரம்பத்திலே வந்திருக்க வேண்டியவங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்கள மீண்டும் வர விடலை எங்கள் பக்கம். அதுக்கப்புறம் தான் அங்கே யாருக்கும் சொல்ல தேவையில்லாமா, நம்ம கொழும்புலே எல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு கொழும்புலே எல்லாம் செஞ்சாங்க. வெளியில் போகிற இடத்துல எல்லா இடமும் உதவி செஞ்சாங்க. ஆனால் இந்த குரூப் அமைப்பு அதெல்லாம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஒவ்வொரு குரூப்லையும் இப்படி செய்கிறாங்க அம்மா, இப்படி செய்கிறாங்க எனக்கு அப்போ உடனே தெரியப்படுத்துவார். அதாவது வந்து இங்கே இப்போ இன்றைக்கு நடக்கிற காலிமுகத்தொடரில் நடக்கிற நிகழ்வுக்கும் கிரிவலம் ஃபவுண்டேஷன் அவர் தலைவர் தான் அதுக்கான ஏற்பாடுகள் சகலதையும் செய்திருக்கிறார். அப்போ அதனூடாக நீங்கள் இப்போ அது அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் அவருக்கு கோடி நன்றி சொல்ல தான் விரும்புகிறேன். என்ன கேட்டால் இப்படி ஒரு பாராட்டு இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல. இதுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நிறைய நான் அவங்களுக்கு நன்றி கூடுறேன். நல்ல வயிற்றில் இருக்கக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் எனக்கு இவனுங்க கிடைக்கிறப்ப 18 வயசு. கஞ்சி தண்ணி போட்டு தான் நான் வளர்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இவங்களை வளர்க்க. ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு சரியான பெருமையாக இருக்குது. நிறைய கஷ்டப்பட்டேன். ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் அழுவானுங்க 2 பேரும். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைக்கு தான் பால் கொடுக்க முடியும். நான் 2 பிள்ளைக்கு பால் கொடுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். வர மாதம் அந்த படத்தையும் இவருக்கு வெளியிடுறாங்க. ஒரு 23 படம் பண்ணியிருக்கேன். இப்போ ரெட்ரோ வருது நம்ம சூர்யாவுக்கு, அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சூர்யாவுக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். டக் லைஃப்லாம் நிறைய படம் பண்ணிட்டேன், வந்துருச்சு. படத்தில் கூட நம்ம ரஜினி சார் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன், மீடியா மேனாக வந்திருப்பேன். இப்போ நீங்கள் மைக் பிடிச்சிக்கும் போது நான் அவரை கேள்வி கேட்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பார்ப்பேன், நான் கட்டாயம் பார்க்குறேன், உங்களோட வீடியோக்கெல்லாம் பார்க்குறேன். இப்போ வர்ற மாதம் முதலுக்கு உங்களோட படம் வெளியிடுறாங்க. அது மே 1 கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். மே 1 சூர்யா சாரோட ரெட்ரோ படம் வருது. அதில் ஃப்ரெண்ட் கேரக்டராக நான் இந்த மலையத்துலேருந்து போனவன் தான். இன்றைக்கி தமிழ் சினிமா டான்ஸ் மாஸ்டராக, ஃபைட்டராக, ஆக்டராக நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாரன்ஸ் மாஸ்டர் அண்ட் பிரபுதா மாஸ்டர்கிட்ட நீங்கள் கூகுளில் என்னோடய வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூகுளில் டாப் 10 டான்ஸ் மாஸ்டர்னு நீங்கள் கூகுளில் போட்டாவே ஃபஸ்ட்டு தயாபர்னு ஒரு பேர் வரும். அது நான் தான். யோசிக்காமல் நீங்கள் பார்க்கலாம். பிரபுதா சார்கிட்ட லாரன்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இப்போ ஆக்டராக, ஃபைட்டராக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெட்ரோ இந்த வீட்டில் அம்மா இருந்து இந்த பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா இன்னமும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அந்த நிலைமையில தான் இருக்கும். எதுவுமே இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லா வாழ்க்கை முறையும் இனி மாறிக்கொண்டிருக்கும். வணக்கம் அனைத்து மக்களுக்கும். என்னென்னு சொன்னால், கிரிவலம் அறக்கட்டளையின் உபசெயலாளர் அடிப்படையில் கிரிவலம் அறக்கட்டளை நிர்வாக குழு சார்பாக ஒஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை செய்யணும்னு இருக்கிறோம். அதாவது நம்மளோட விக்னேஸ்வர வெற்றி பயணத்தில் மலையகத்தில் ஒற்றுமை குழாம் என்ற ஒரு அமைப்பினூடாக 20க்கும் மேற்பட்ட
அமைப்புகள் சேர்ந்து இவருக்கான ஒத்துழைப்பு அனைத்தையும் வழங்கியிருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் அதை மகிழ்ச்சியாக பாராட்டுறோம். அதேமாதிரி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் என்னென்னு சொன்னால், கிரிவலம் அறக்கட்டளையின் நிர்வாகக்குழு சார்பாக ஒரு ஒஃபிஷியல் விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னு சொன்னால், கிரிவலம் அறக்கட்டளையின் செயற்பாடுகள் உதவி திட்டங்கள் அனைத்து மலையத்தில் இனி வருங்காலங்களில் ஒவ்வொன்றா செய்வோம். அப்போ என்னென்னு சொன்னால், இந்த விஷயத்தில் வந்து 22 அமைப்புகள் ஊடாக செய்கிறது வந்து எங்களுக்கு சில முரண்பாடான சில விஷயங்கள் இருக்குது. அதனால் வேலை திட்டங்களை எந்த அமைப்பு ஊடாக செய்வோம்னு சொன்னால், மலையக வெற்றி கழகத்தின் ஊடாகத்தான் எங்களோட வேலை திட்டங்கள் மலையகத்தில் செய்யப்படும். நடைய பாருங்க இவ்வளோ வேகமாட்டு. இப்போ நாங்கள் எவ்வளோ வேகமாக வாரம்ன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே ஓடி போயிடும் பின்னால். கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டேன். என்ன அவைகளோட நடக்கல. அது ஏன்னா செல்லத்துக்கு முன்னுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். பிக்னஸ் வந்து மகஜர் கொடுக்குறதுக்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நான் அவங்கள வேகத்துக்கு நடக்கல. அது கடும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் வந்து கொஞ்சம் முன்னுக்கே நடந்து வந்துட்டேன். அதில் பார்க்க தெரியுமா நினைக்கிறேன். பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். நின்றுட்டு நம்ம அதில் இது வந்து காளிமுகத்திடலுக்கு முன்னுக்கு இருக்கிற கட்டிடங்கள். போலீஸ் வந்து பாதுகாப்பு வழங்கி இவரை வந்து அழைச்சி செல்லுது பாருங்கள். வாகனங்களை மறைச்சி கையாட்டம் கையா வச்சுங்க. பாதுகாப்புகள் வந்து கூடுதலாக வள பாதுகாப்பு வந்து முழுமையாக வழங்கப்படுது. சரியான முறையில் பாதுகாப்பு வழங்கித்தான் அவரை கூட்டிக் கொண்டு போய் நம்ம பாருங்கள். ஜனாதிபதி சிலை உள்ளுக்கு போகிறேன்டா இங்கே பாதுகாப்பு பிரிவுகள்கிட்ட வந்து அனுமதி எடுக்கணும். அவங்களுக்கான சரியான இதுகளை கொடுக்கணும். கொடுத்தா பிறகு தான் அங்கே உள்ளே போக முடியும். அதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ செய்து கொண்டிருக்கணும். அவைகள் வந்து இது சம்பந்தமாக விளங்கப்படுத்தினோம். என்னென்னா, ஜனாதிபதிக்கு வந்து இந்த பொருளை வழங்குறதா இருந்தால் ஜனாதிபதியின் இதுக்குத்தான் வழங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவைகள் வந்து வேறு ஆக்கள் கூடாக வழங்கலாம் அப்படி என்று சொல்லினோம். இப்போ வந்து ரவுண்டை போட்டு கலை போய் கொண்டிருக்கிறோம். இடமெல்லாம் ஒரு காலம் நாங்கள் கேமரா பிடிக்கவே இயலாது. உயர் பாதுகாப்பு வலையம் இதெல்லாம் யாருமே பயணிக்கவே இயலாது, கேமரா பிடிக்கவே இயலாது. ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் இதுக்குள்ளால் போகக்கூடிய இருக்குது பாருங்கள். வாகனங்கள் வந்து பண்ணி போய்கொண்டிருக்கோம். இப்போ தான் நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே போலீஸ் பாதுகாப்பு கதைக்கணும். தேவையில்லாத பொருள் உங்களுக்கு சந்தேகத்தில் செக் பண்ணுறாங்க. நமது மனுவை செக் பண்ணி அவங்களே கட்ட பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. அன்பான உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது காளிமுகத்திடலில். உண்மையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டுமில்லை, கேமராமேன் எங்களோட லிவாஸ் வந்து மட்டக்களப்பிலேருந்து வந்திருக்கேன். நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே மலையத்திலிருந்து கூடுதலான அமைப்பின் தலைவர்மார் அல்லது தலைவிமார் வந்திருக்கிறோம்.
உண்மையில் நாங்கள் இந்த இடத்துல வந்தது எனக்கு பெருமையாக இருக்குது. நான் வந்து மலையக மக்கள் என்ற பக்கத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோமே தவிர நேரடியாக நாங்கள் போய் பார்த்ததில்லை. அண்மையில் ஒரு லயன் எரிஞ்சிருந்தது. அந்த லயனுக்கு நாங்கள் கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஊடாக போய் ஒரு உதவி திட்டத்துக்கு போன இடத்துல தான் மலையகம் இப்படித்தான், மலையகத்தின் மக்கள்ன்ற வாழ்க்கை இப்படித்தான், அவங்க இப்படித்தான் வாழ்கிறாங்கன்றதை நாங்கள் முழுமையாக அறிஞ்சோம். அதுக்கு பிறகு நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்கணுமன்ற ஒரு ஆசை வந்தது. அது எங்களோட கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவரும் வந்து எங்களுக்கு நிறைய தரமான வந்து வலியுறுத்தியிருந்தார். நாங்கள் அடுத்த கட்ட எங்களோட பயணங்கள் வந்து மலைய மக்களோடு இருக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட திறமைகளையும் அவங்களோட செயல்பாடுகளையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். நிச்சயமாக இந்த மீடியா ஊடாக இன்றைக்கி அவங்க நிறைய சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கேட்கலாம் தெரியுது எங்களுக்கு, ஒரு இந்தியா இலங்கையிலிருந்து ஒரு மலையக மக்களில் இருந்து ஒருவர் போய் இந்தியாவில் படம் நடிக்கிறார், அவர் அங்கே டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறாருன்றா அது பெரிய பெருமை. அதோட ஒருவர் வந்து 25க்கு மேற்பட்ட சாதனை ஒரே குடும்பத்துக்குள்ளே இந்த அம்மாவுக்கு மகளும் சாதனை படைச்சிருக்கிறான்னு சொல்கிறார். ஆனால் இப்படியான ஒரு குடும்பம் இன்னும் இது மட்டுமென்று தொடர்ந்தும் இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் வந்து இந்த மலையக மக்கள் நல்லொரு வாழ்க்கையை நல்லொரு எதிர்காலத்தை அமைத்து இந்த நாட்டில் ஒரு சிறந்த பிரஜைகளாக வாழணும் என்று சொல்லி கேட்டு எல்லாத்துக்குமே இந்த கிரிவலம் ஃபவுண்டேஷன் தலைவருக்கும் கிரிவலம் ஃபவுண்டேஷன் எங்களோட அமைப்புக்கும் அதில் பயணிக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றிகளையும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறதோடு இந்த 22 அமைப்புகள் இதோடு சேர்ந்து இயங்குகின்ற 22 அமைப்புகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் எனது பாராட்டுக்களையும் தெரிவித்து கிரிவலம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் ஆதரவோடு பயணிக்கின்ற சகல அமைப்புகளுக்கும் நாங்கள் வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட காணொலியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையாண்ட சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த காணொலி சம்பந்தமான உங்களோட தகவல்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதணும்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.